இப்போ உக்கிரமான தெய்வம்னா உக்கிரமான தெய்வம். இந்த உக்கிரமான தெய்வம் யாருக்கு உக்கிரமான தெய்வம்? வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிற அந்த குடும்பத்தாருக்கு உக்கிரமான தெய்வமா, இல்லை அந்த அந்த வீட்டுக்கே உக்கிரமான தெய்வமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ உக்கிரமான தெய்வம்னா இந்த வராகி யார் ஒருத்தர் வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம், யார் குடும்பத்தில் வராகியை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு, அந்த நபர்களுக்கு எதிரியாக ஒருத்தர் இருப்பான் இல்லையா, இல்லை எதிரியாக நம்ம கெடுக்கணும், இவங்க குடும்பத்தை கெடுக்கணும், இவங்களுக்கு துரோகம் பண்ணணும், இவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும், நிறைய இப்படி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி உலகமே அடுத்தவனோட அழிவில் தானே இன்றைக்கி சந்தோஷப்படுது. சாமானியன் முதல் கொண்டு கோடீஸ்வரம் வரைக்கும் நீங்கள் அடுத்தவனோட அழிவுலையும் அடுத்தவனோட துன்பத்திலையும் தான் சந்தோஷப்படுது. அதுபோல் இந்த மாதிரி அதாவது வராகிய கும்புற குடும்பத்தை யாராவது ஒருத்தர் கெடுத்து பார்க்கணும், அழிச்சு பார்க்கணும் நினைச்சாலே அவனுக்கு வராகியானவள் உக்கிர தெய்வம். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.